as we begin to study the letter of Jude. யூதா எழுதின பொதுவான நிருபத்தை படிக்கவிருக்கும் எங்களுடைய வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறோம். This letter has 25 verses and we are going to exegete verse by verse, and I'm not going to be preaching, but we need to learn. It's a teaching, so we'll have to go a bit slowly so that we can understand it better. இந்த நிருபத்தில் 25 வசனங்கள் உள்ளன. இதை நான் பிரசங்கமாக உபதேசிக்கவில்லை, ஆனால் வசனம் வசனமாக நாம் இந்த வேளையில் கற்றுக்கொள்ள போகிறோம். Many of us would not have heard this book being preached frequently in our churches because this is a book which has a lot of warnings than promises or anything that is motivational for us. அதிகமாக இந்த புத்தகத்திலிருந்து இந்த நிருபத்திலிருந்து நாங்கள் சபையில் பிரசங்கங்களை கேட்டிருக்க முடியாது. ஏனெனில் இந்த புத்தகத்தில் வாக்குத்தத்தங்கள் இல்லை, ஆனால் எச்சரிப்புகள் அதிகமாக உள்ளன. The church was started around 30 AD, and within 35 years the Holy Spirit is grieving and is getting hold of two people to tell the church how he feels about it, which has a lot of warnings. கிறிஸ்துவுக்கு பின் 30வது ஆண்டில் சபை தொடங்கப்பட்டது. 35 ஆண்டுகளுக்குள்ளாகவே பரிசுத்த ஆவியானவர் மிகவும் துக்கம் அடைந்து 2 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக சபைகளுக்கு ஒரு எச்சரிப்பை விடுக்கிறார். That's why when you read even the second letter of Peter and this letter of Jude, there are so many expressions which are so similar, same thoughts, everything is so similar because God wanted to convey something to the church. தேவன் தன்னுடைய சபைக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதின் நிமித்தமாக 2 பேதுருவிலும் இந்த யூதாவின் நிருபத்திலும் ஒரே மாதிரியான சம்பவங்கள், ஒரே மாதிரியான வசனங்களை நாம் காண முடியும். And both these books were written around 65 and 67 AD. இந்த இரு புத்தகங்களும் கிறிஸ்துவுக்கு பின் 65 67க்குள் எழுதப்பட்டது. So we'll start from verse number 1. முதலாவது வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். Jude, a servant of Jesus Christ and brother of James, to those who are called, beloved in God the Father and kept for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. So this book is specifically written to Christians who are waiting for Jesus Christ, who are kept for Jesus Christ, called, beloved, those who are mature, not infants but mature bride. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற சபைக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட சபையினருக்கு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகமே இந்த நிருபமாகும். So now it's interesting to see that Jude is calling himself a servant of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று யூதா தன்னை அறிமுகப்படுத்துகிறார். So to give you an introduction about how the brothers thought about Jesus Christ, let me take you to the Gospel of John chapter 7 verses 1 to 4. இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன நினைத்திருந்தார்கள் என்பதை உங்களுக்கு விவரிப்பதற்காக யோவான் 7வது அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். After this, Jesus went in Galilee. He would not go about in Judea because the Jews sought to kill him. Now the Jews' feast of tabernacles was at hand. So his brother said to him, "Leave here and go to Judea, that your disciples may see the works you are doing. For no man works in secret if he seeks to be known openly. If you do these things, show yourself to the world." யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 5 வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது.
அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். So there were a lot of controversies around the ministry of Jesus because he claimed to be the Son of God. And what do you think the people at home, his own brothers and sisters, were thinking about it? இயேசு கிறிஸ்து அவரே தேவகுமாரன் என்று தன்னை அறிக்கையிட்டபடியால் அநேக விவாதங்கள் அங்கு ஏற்பட்டன. அவருடைய சகோதரர்கள் அவரை குறித்து என்ன நினைத்திருந்தார்கள்? So 30 years Jesus did nothing in terms of ministry, but they all grew up together. All of a sudden Jesus is doing miracles, he's raising the dead, he's healing the blind. So many things are happening and so much of controversy around him. So the brothers are kind of little embarrassed about him. 30 வருடங்களாக தன் சகோதரர்களுடன் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் 30 வயதிற்கு பின் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்தார். குருடர்கள் பார்த்தனர், முடவர்கள் நடந்தனர், இப்படியாக அநேக அற்புதங்கள் நடந்திருந்தன. அவர் எதிர்மறையான காரியங்கள் நிறைய செய்து கொண்டிருந்தபடியால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. Now the Feast of Tabernacles was coming up in Jerusalem when the whole place would be crowded with the Jews. So the brothers are telling, what's the point in doing the miracles and all here when the whole world is awake and watching you? That's the time you should do. So go over to the Feast of Tabernacles and prove to them who you are. கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த கூடார பண்டிகையின் நேரத்தில் எருசலேமில் யூதேயாவில் அநேக மக்கள் சேருவார்கள், அந்த கூடார பண்டிகைக்கு வருவார்கள். ஆகவே தன்னுடைய சகோதரர்கள் இயேசுவினை பார்த்து, நீ இங்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து என்ன பிரயோஜனம்? எல்லோரும் பார்க்கும்படியாக நீ யூதேயாவுக்கு சென்று அங்கு நீ செய்யலாமே என்று அவர்கள் கூறுகிறார்கள். It was not necessarily an advice, but it looks more like a dig at Jesus Christ. What's the point in doing here? Come on, go and show it to all the people in the world and prove to them that you are the Son of God. 5வது வசனத்திலே அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று இருக்கிறது. ஆகவே அவரை தூண்டிவிடும்படியாக அவர்கள் செயல்பட்டனர். So it's written that they never believed in what Jesus did. இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களில் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now all these were half brothers. இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் உடன்பிறவா சகோதரர்கள். The Bible carefully records that after Jesus was born, Mary and Joseph had 6 more children. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 6 குழந்தைகள் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. So you can turn to Mark chapter 6 verse 3. மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். Is not this the carpenter, the son of Mary and brother of James and Joseph and Judas and Simon? Are not his sisters here with us? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. So you have James and Joseph and Judas and Simon. They were 4 brothers and 2 sisters. But when you search the Bible, there's only one name given. I mean, Salome's name is mentioned. We don't know the other name. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள். அவருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து அலசி பார்க்கும் பொழுது சலோமோயின் பெயர் மாத்திரம்தான் இருக்கிறது. And but the Catholic Church seems to try to confuse us, saying that they were all cousins or blood relatives. But the word that is used here, if they were blood relatives, should have been Athelphos, that is brethren. But here the actual word for brothers and sisters is used. இங்கு
இந்த வசனத்தில் சகோதரர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க சபையினர் அவர்கள் உறவினர்கள் என்றுதான் கூறுகிறார்கள், உடன்பிறவா சகோதரர்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அப்படி என்றால் கிரேக்க மொழியில் அத்தில்பாஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் சகோதரர் என்ற கிரேக்க வார்த்தையை தான் இங்கு பயன்படுத்தி இருக்கிறது. And Jude is saying, after the resurrection of Jesus Christ, I don't know what was the conviction he went through, but he says now, I am a servant of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எப்படியாக அவருடைய இருதயத்தில், யூதாவின் இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கை ஏற்பட்டது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, actually the word is, I am a volunteer slave. I chose to be a slave of the Lord Jesus Christ. நான் ஊழியக்காரன் என்று கூறும் பொழுது வேலைக்காரன் அல்லது அடிமை, அதாவது தானாக முன்வந்து உதவி செய்யும் ஒரு அடிமை என்பதே அர்த்தமாகும். Somebody who didn't believe when he was just a brother, now he's saying, I am a servant of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது அவர் தேவகுமாரன் என்று விசுவாசியாத ஒரு சகோதரன் இப்பொழுது தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். So this book mainly exposes the work of the flesh. மாம்சத்தின் கிரியைகளை இந்த புத்தகம் வெளியரங்கமாக்குகிறது. The work of the flesh and its desires. மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் இந்த புத்தகம் வெளியரங்கமாக்குகிறது. We know in Paul's letters he says that being a Christian is dangerous. பவுலுடைய நிருபங்களில் நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்தவனாய் இருப்பது மிகவும் ஆபத்துக்குரிய ஒரு ஒன்றாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். So he said that he faced danger from the Jews and the Gentiles in the land and the sea. He talks about many dangers, but this book is not talking about the dangers that come from outside, but it's talking about the dangers that are within the church. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஆபத்துகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. அவருக்கு ஆபத்து யூதர்களிடத்திலிருந்தும் வந்தது, அந்நியர்களிடத்திலிருந்தும் வந்தது, நீரிலிருந்தும் வந்தது, நிலத்திலிருந்தும் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த புத்தகமோ வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்து அல்ல, மாறாக சபைக்குள்ளாக இருந்து வரும் ஆபத்தை தான் இது குறிக்கிறது. So it's not the persecution that matters, that can destroy the church, but it's actually the corruption within the church is more dangerous than the persecution that comes from outside. வெளியிலிருந்து வரும் உபத்திரவம் சபையை அழிக்காது, ஆனால் சபைக்குள்ளாக இருக்கும் ஊழல் அல்லது சீர்கேடு ஆனது சபையை அழித்து விடக்கூடும். What is actually destroying the church? False preachers coming in with their false doctrines is diluting the word of God and it's making it ineffective. கள்ள போதகர்கள் கள்ள உபதேசங்களை உபதேசித்து அந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது தான் சபையை அழிக்கிறது. So that's what this book is all about, where the Holy Spirit gets hold of two of his men, that is Peter and Jude, and he expresses what is happening to the church. It's only 35 years, but look how much it has backslidden. 35 வருடங்கள் தான் ஆகின்றன, ஆனால் சபை பின்வாங்கி சென்று விட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் 2 நபர்களை, அதாவது பேதுருவையும் யூதாவையும் பயன்படுத்தி சபையில் நடக்கும் அக்கிரமங்களை குறித்து அவர் இவைகளில் எழுதுகிறார். So let's go to verse number 3 onwards. 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். Beloved, being very eager to write to you of our common salvation, I found it necessary to write appealing to you to contend for the faith which was once for all delivered to the saints. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. So both these authors are actually telling the church, you people must contend for the faith.
தைரியமாய் உங்களுடைய விசுவாசத்திற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று இந்த இரு ஆக்கியோன்களும் கூறுகிறார்கள். So he says, I'm making an appeal to you. Do something, because the church is just getting corrupted more and more. சபை இன்னும் அதிகமாக சீர்கெட்டு போய்கொண்டிருப்பதால் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் இந்த சபையினருக்கு கூறுகிறார். Then let's go to the next verse. அடுத்த வசனத்திற்கு நாம் செல்வோம். For admission has been secretly gained by some who long ago were designated for this condemnation, ungodly persons who pervert the grace of our God into licentiousness and deny our only Master and Lord Jesus Christ. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. Now, when does something false creep up? How do you define a false doctrine then? ஒரு தவறான உபதேசம் என்ன என்று எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? Let's talk about food. இப்பொழுது நாம் உணவை குறித்து, போஜனத்தை குறித்து நாம் பேசலாம். So now I can give you two words. One is called legalism and the other word is called liberalism. இதற்கு இரண்டு வார்த்தைகளை நான் கூற முடியும். ஒன்று சட்ட ரீதியான கொள்கை, இன்னொன்று தாராளவாதத்தின் கொள்கையாகும். So when it comes to food, a Christian can be too tight about it or too loose about it. உணவு, போஜனம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் இதை சாப்பிட மாட்டோம் என்று இறுக பற்றி கொள்ளலாம். ஒரு சிலர் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அவர்கள் ஒரு தளர்ந்த ஒரு கொள்கையோடு கூட இருக்கலாம். So for everything there is self-denial. In certain people's lives, they're fasting and fasting and fasting all the time. They think only if you fast, you can do the work of God. உபவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய முடியும், கிரியைகளை நடப்பிக்க முடியும் என்று ஒரு சிலர் எப்பொழுதும் உபவாசம் இருந்து கொண்டே இருப்பார்கள். So this teaching crept into Christianity from Gnosticism, from the Gnostics. Gnosticism என்ற அந்த ஒரு போதகத்திலிருந்து தான் இம்மாதிரியான காரியங்கள் உட்புகுந்தது. So this is what we call it as legalism. Too strict. This is how you should live. This is how you should pray. This is how you should do. Everything is like too strict, legalistic. ஒரு சட்ட ரீதியான மிகவும் ஒரு கடினமான, இப்படிதான் ஜெபம் செய்ய வேண்டும், இப்படிதான் பாட வேண்டும், இப்படிதான் வேதம் வாசிக்க வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு விதிமுறைகளை கொடுத்து மிகவும் இறுக பற்றி கொள்ளும் அந்த சட்ட ரீதியான ஒரு கொள்கை. So on one side you have legalism destroying the church, and on the other side liberalism, very liberal, do what you want. ஒரு பக்கத்தில் இந்த சட்ட ரீதியான கொள்கைகளை பற்றி கொள்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் தாராளவாதத்தின் கொள்கை, அதாவது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு கொள்கை. So we have read about it. It's coming from Greek culture, what they call it as Epicureanism, right? Or hedonism. இதை கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து வருகிறது, அதாவது எபிகூரியனிசம், ஹெடானிசம். இந்த கலாச்சாரத்திலிருந்து தான் இவைகள் வருகின்றன. Either we overdo the word of God or we play under. So what happens? What actually we are supposed to do, we fail to do. ஒரு சில நேரத்தில் இந்த வேத வசனத்தை எடுத்து நாம் அதிகமாக அதில் செயல்படுவோம், அல்லது நாம் குறைவாக செயல்படுவோம். ஆகவே தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற முறையில் அவருடைய வார்த்தையை நாங்கள் கைப்பற்றி செய்வதில்லை. So that's what is happening today, and false prophets are playing around these doctrines or theories to their own personal gain. இப்படிதான் இக்காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கள்ள போதகர்கள் தங்களுடைய மேன்மைக்காக மாதிரியான போதனைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். So one side liberalism says, no matter how you live, Jesus Christ has finished the work on the cross. It doesn't matter. You can drink, you can have fun, you can be an alcoholic, you can take drugs. All that doesn't matter. Once saved, you're always saved and you'll make it to heaven. Liberalism என்ற தாராளவாத கொள்கைக்காரர்கள், நீங்கள்
ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா, போதை எடுக்கிறது உண்டா, அவைகளை நீங்கள் செய்து கொண்டே பரலோகத்திற்குள் நீங்கள் செல்லலாம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். So the Holy Spirit is making these two men to write, look what's happening, come on, contend for the faith. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரு ஆக்கியோன்களை அவர் பற்றிக்கொண்டு அவர்கள் மூலமாக தைரியமாக விசுவாசத்திற்கு போராட வேண்டும் என்று எச்சரிக்கிறார். So again I'm going to verse 3. The word that is used is contend in English. ஆங்கிலத்தில் contend என்று கூறப்படுகிற அந்த வார்த்தையானது நமது தமிழ் வேதாகமத்தில் தைரியமாய் போராட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. So you need to defend. The actual translation is agonize. Agonize for the faith. கிரேக்க மொழியிலிருந்து நாம் மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்றால் நாம் வேதத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பதற்காக சித்திரவதைப்பட வேண்டும் என்றே தான் கூறுகிறது. The word agonize is actually the root word is agon, AGON. இந்த agonize என்ற அந்த வார்த்தையின் மூல வார்த்தையானது agon என்று அழைக்கப்படும். They had deadly games in Greece those days, you know, where people would be using spears and all, and you know, and the winner usually will be bleeding to death. அந்த கிரேக்க நாட்டிலே பயங்கரமான விளையாட்டு போட்டிகள் இருக்கும். ஆகவே அந்த போட்டியில் ஜெயிக்கிறவன் எல்லா இடத்திலும் இரத்தக்கரையோடு இரத்தம் ஊத்தி கொண்டுதான் அவன் ஜெயிக்க முடியும். So that's the root word for agony or agonize. And God is teaching us to defend the faith. Sometimes you might even have to shed blood. Come on. ஆகவே அந்த agonize, agony என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் பார்த்தோம். ஆகவே இந்த வேதாகமத்தில் அது அந்த வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தைரியமாய் போராடி ஒரு சில வேளையில் ரத்தம் சிந்தவும் வேண்டியிருக்கும். So agonize for the faith. The apostles had made a beautiful start in Acts chapter 2. So much was happening, but within 35 years now there's so much of decay, so much of corruption. And Jude is telling us, the Holy Spirit is speaking through Jude and telling us, come on, people of God, contend for the faith. Agonize for the faith. Let's get back to the old stuff. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சபை ஆரம்பிக்கும் பொழுது அருமையாக இருந்தது, அருமையாக அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் 30-35 வருஷத்திலேயே அந்த சபையில் அநேக அவதூறான காரியங்கள் நடைபெற்றது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் யூதாவை பயன்படுத்தி நாம் தைரியமாய் அந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று இங்கு எழுதியிருக்கிறார். So in verse 4 it's a warning again where the Lord is saying, do not pervert the grace of God and become licentious. 4வது வசனத்திலே தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி அதை பயன்படுத்தாதீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. I'm sure many of us would have heard the teachings on hyper grace now. Because of grace now, you know, we can do anything because Jesus Christ has already finished his work on the cross. We are bound to heaven no matter how holy we are. நீங்கள் எல்லோரும் இந்த தாராள கிருபை என்ற அந்த வார்த்தையை தற்காலத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டபடியால் நாம் கஷ்டப்பட தேவையில்லை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஏனென்றால் தேவன் நமக்கு தாராளமாக அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். So because of this word grace, which is a New Testament word, come on, just leave the people alone. God will take all of us to heaven irrespective of how we live. That's what is happening today. நாம் எப்படி வாழ்ந்தாலும் தேவனுடைய இந்த மகா பெரிய கிருபையின் நிமித்தமாக நாம் எல்லோரையும் அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். ஆகவே மனிதர்களை அவர்கள் இஷ்டப்படி வாழ விட்டு விடுங்கள் என்று இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். So what is Jude saying? Don't take grace for granted. Because of that, you have all become very licentious. Now, what is the word licentious? What does it mean? Unrestrained immorality. இங்கு
தேவனுடைய கிருபையை பக்தியற்றவர்களாகி சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று வசனம் கூறுகிறது. அந்த தேவனுடைய கிருபையை அவர்கள் மாறாக பயன்படுத்தி காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காம விகாரம் என்று நாம் கூறும் பொழுது அது தடையற்ற ஒழுக்கக்கேடு என்று கூறலாம். So it's like saying I have the license to do what I want because of God's grace. தேவனுடைய கிருபையினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. இவன் பாவங்கள் கூட நான் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள். In the year 2001, Shanta and I had been deputed to a church. We had been to a place called Port Hedland in Australia, and we were taking care of the church for along with the pastor for 3 months. 2001 ஆண்டில் நானும் என் மனைவி சாந்தாவும் ஆஸ்திரேலியாவில் போர்ட் ஹெட்லண்ட் என்ற இடத்திற்கு சென்று அங்கு 3 மாதத்திற்கு அந்த போதகரோடு கூட சேர்ந்து அந்த சபையை நாங்கள் நடத்தி வந்தோம். And the keyboard player who was so good on the keyboard, every now and then he would take a break and he would go out and have drugs and come back again. So that's what today, everywhere. It's all right to be a homosexual. It's all right to have a bishop who is a homosexual. இக்காலகட்டத்தில் ஓரின சேர்க்கை மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. So you look what's happening in the church today. இன்று சபைகளில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். And the pastors are warned in America that they should conduct the wedding if 2 men come and say we want to get married. 2 ஆண்கள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினால் அமெரிக்கா தேசத்தில் போதகர்கள் எல்லோரும் அத்திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். So what is Jude saying? Because of grace, there's so much the wrong understanding of grace. There's so much of licentiousness. You think you have the license that you can do anything you want inside the church. இந்த தேவனுடைய கிருபையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதன் நிமித்தம் காம விகார காரியங்கள் சபைக்குள் ஊடுருவி இருக்கின்றன என்று யூதா இங்கு இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். So defending the Bible and the verses in the Bible and the commandments in the Bible today in 2020 has now become anything you say hate speech. வேத வசனத்துக்கு எதிராக சில நேரம் நாம் வேத வசனத்துக்காக நாம் போராடி பேசும் பொழுது அது குற்றச்சாட்டாய் அது மாறி விடுகிறது. Now let's go to verse number 5. I'm very sorry because this you can't dilute it. This is a very hard hitting letter given by the Lord to all of us. இந்த நிருபம் மிகவும் ஒரு கடினமான ஒரு கண்டனம் செய்யும் ஒரு நிருபமாகும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிருபம். So verse number 5. 5வது வசனம். Now I desire to remind you, though you were once for all fully informed, that he who saved the people out of the land of Egypt afterward destroyed those who did not believe. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். So we find that Jude is going to the book of Exodus, where he's reminding us that God brought the people out of Egypt to Canaan on the way in the wilderness. They were all out of the, Egypt, but still he destroyed them. Why should God do that? இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது என்னவெனில், யூதா யாத்ராகமத்திற்கு சென்று அங்கு எப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அந்த வனாந்திர பாதையில் வர வைத்து அவர்களை கானானுக்கு கொண்டு வந்ததை குறித்து அவர் பேசுகிறார். அவர்கள் இந்த விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வசனம் முடிகிறது. So all that the good Lord did, the great works that he did, dividing the Red Sea and all that stuff, they saw everything. They were fully informed. That's why the word used here is fully informed. And knowing everything, they did not believe and God destroyed them. அவர்கள் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்திருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
அவர்கள் தேவனுடைய மகத்துவமான செயல்கள் எல்லாவற்றை கண்டும் அவர்கள் விசுவாசியாதிருந்தார்கள். So don't say that was the Old Testament, this was the New Testament. I mean, Jude is trying to tell us, if you know everything, you know the love of Jesus Christ, you come into the church, and after knowing all this, you get back to your old ways, God is not going to be happy about you. நீங்கள் இது பழைய ஏற்பாடு, நாம் இருப்பது புதிய ஏற்பாட்டின் காலம் என்று கூறக்கூடாது. ஏனெனில் இந்த வசனத்தின் பிரகாரம் யூதா கூறுவது என்னவென்றால், முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆகவே அறிந்தும் தேவன் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்யாவிடில் இவ்வண்ணமே நாமும் அழிக்கப்படுவோம். So Christians can disregard and throw away their salvation if they are not careful. கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்காவிட்டால் அவர்களும் ரட்சிப்பை இழந்து விடக்கூடும். That's why Apostle Paul uses the word, work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள் என்று அதனால்தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கூறியிருக்கிறார். Don't say we are all in the New Testament, we now have grace and grace, and we do whatever we want, we become licentious, then God will destroy you also. நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், ஆகவே இது கிருபையின் காலம், கிருபை 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 என்று நாம் காமவிகார காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் நாமும் அழிந்து போய்விடுவோம். And not only he goes to the Old Testament to what he did to the people of Israel in Egypt, Jude goes little further what he did to the fallen angels. விழுந்த தூதர்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதையும் இங்கு யூதா எழுதி இருக்கிறார். So we are now going to verse number 6. The Holy Spirit reminds Jude to write about how God punished the fallen angels in Genesis 6 verse 2. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் விழுந்த அந்த தூதர்களை தேவன் எப்படி அவர்களை தண்டித்தார் என்று இங்கு யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது. So when men began to multiply on the face of the ground and daughters were born to them, the sons of God saw that the daughters of men were fair, and they took to wife such of them as they chose. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். Jude is saying, I want to remind you about the people of Israel, and I'm also going to remind you about the fallen angels. 5வது வசனத்திலே நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் என்று கூறுகிறார். நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியது யாத்ராகமத்தில் நடந்த அந்த சம்பவத்தையும் இப்பொழுது ஆதியாகமத்தில் நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று கூறுகிறார். So let's read verse number 6. ஆகவே 6வது வசனத்தை நாம் இப்பொழுது படிப்போம். And the angels that did not keep their own position but left their proper dwelling have been kept by him in eternal chains in the nether gloom until the judgment of the great day. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். Why do the angels want to corrupt the human race? எதற்காக அவர்கள் அந்த முழு மனு குலத்தையே அவர்கள் அவதூறாக்கி விட்டார்கள்? Because God said from this human race there's going to come a person who's going to set us free. That is Jesus Christ. So in the very race that Jesus Christ was about to appear, Satan saw to it that race could be corrupted. ஏன் அவர்கள் மனு குலத்தை சீர்கேடு படுத்தினார்கள் என்றால் இந்த மனு குலத்தில் இருந்துதான் மனுஷகுமாரன், இந்த உலகத்தை ரட்சிக்கும் மனுஷகுமாரன் பிறக்க போகிறான் என்று சாத்தான் அறிந்திருந்தான். ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக மனு குலத்தையே சீர்கேட செய்து விட்டார்கள். So that is the reason the entire human race was destroyed and God started fresh again from Noah's family.
இதன் நிமித்தமாக முழு மனுக்குலமே ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டு நோவாவின் குடும்பத்திலிருந்து ஒரு புதிய சந்ததியை ஆண்டவர் உருவாக்கினார். So what did God do? He didn't leave those angels just like that for sinning. He locked them up in a prison called Tartarus. As I have told you earlier, there are 3 names for hell. One is Hades, one is Tartarus, one is Gehenna. This Tartarus is a kind of a prison where all these angels are locked up till now. இந்த பாவத்தை செய்த அந்த விழுந்து போன அந்த தேவதூதர்களை தேவன் என்ன செய்தார்? அவர்களை சும்மா விட்டுவிடவில்லை, ஆனால் சங்கிலியினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. இந்த அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல நரகத்திற்கு 3 இடங்கள் நரகமாக இருக்கின்றன. ஒன்று ஹேடஸ், இரண்டாவது டாட்டாரஸ், மூன்றாவது கெஹனா. ஆகவே இந்த டாட்டாரஸ் என்ற அந்த நரகத்தில் தான் இந்த தேவர் தூதர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Says, in which he went and preached to the spirits in prison who formerly did not obey when God's patience waited in the days of Noah. Look, the same thing has been written by Peter, and now again Jude is also saying the same thing. How God never left these angels alone and he locked them up. 19-20 வசனம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் என்று வசனம் கூறுகிறது. ஆகவே இந்த தூதர்களும் தேவ தூதர்களை கூட தேவன் விட்டு வைக்கவில்லை. So let's just revise what we have learned. God never left the people of Israel who sinned after coming out of Egypt. They were also destroyed. Then God never left the angels, the fallen angels who sinned. They were also locked up in prison. These 2 things we have learned so far. நாம் படித்ததை மீண்டுமாக திரும்பி பார்ப்போம். இந்த தேவன் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடவில்லை. அவர்களை அந்த வனாந்திரத்திலேயே அழித்து விட்டார் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, தேவ தூதர்கள் பாவம் செய்யும் பொழுதும் அவர்களையும் சும்மா விட்டு விடாமல் சங்கிலியால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று நாம் காண முடியும். When you listen to all these prosperity preachers and all these modern teachers, they will tell you you don't have to read the Old Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கவே வேண்டாம் என்று இக்காலத்தில் அந்த செழுமை உபதேசங்கள் கூறுகிறவர்கள் எல்லாம் கூறுவதுண்டு. So week after week it's only the New Testament. ஒவ்வொரு வாரமும் புதிய ஏற்பாட்டை குறித்து தான் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். But God did not want us to be left alone. He has warned us through Jude. Unless we know what happened earlier, how will we understand when we read this book? பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது என்று நாம் அறியாவிட்டால் இந்த புத்தகத்தை, இந்த நிருபத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Okay, now let's go to verse number 7. 7வது வசனத்திற்கு நாம் செல்வோம். Now he's talking against homosexuals. இப்பொழுது ஓரின சேர்க்கை குறித்து அவர் பேசுகிறார். Just as Sodom and Gomorrah and the surrounding cities, which likewise acted immorally and indulged in unnatural lust, serve as an example by undergoing a punishment of eternal fire. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். When God can do to the people of Israel whom he saved, and God could do to the fallen angels, and if God can do to that all those homosexuals who lived there and destroyed them, why shouldn't he do to us? இஸ்ரவேலிலிருந்து எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலரை ரட்சித்த இஸ்ரவேலை அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, விழுந்து போன தேவ தூதர்கள் அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது சோதோம் கொமோராவில் நடக்கும் அந்த ஓரின சேர்க்கையை குறித்த அந்த மக்கள் அனைவரையும் அவர் அக்கினியால் அழித்தார் என்று பார்த்தோம். ஆகவே அக்காலகட்டத்தில் அவர்களை முற்றிலுமாக அழித்த அதே தேவன் இன்று ஏன் இதை நடப்பிக்கிற மக்களை அழிக்க கூடாது? Look at the verse number 8 now. 8வது வசனத்தை பார்ப்போம். Yet in like manner these men in their dreamings defile their flesh. These men in their dreamings, they are in a dream world, you know, that all this is okay thanks to God's grace. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு என்று வசனம் கூறுகிறது. இவர்கள் சொப்பனம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போதகர்கள் அனைவரும் கள்ள போதகர்கள் கனவு இதெல்லாம் செய்தால் பரவாயில்லை என்று கனவில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். So the values and the standards of behavior for Christians, everything has been reduced. கிறிஸ்தவர்களுடைய நிதி, அவர்களுடைய ஒழுக்கம் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. And that is why 35 years back, after the church was established, Jude is cribbing, you know, he's saying it's so much of decay. In 35 years, I'm just reminded to tell you, all the Roman emperors, around 16 emperors, I think 15 of them were homosexuals. இதன் நிமித்தமாக தான் இந்த நிருபம் எழுதின யூதா 35 ஆண்டுகளுக்கு பிறகு, சபை ஆரம்பித்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மனதுருகி மிகவும் கஷ்டத்தோடு கூட இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏனெனில் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் 16 பேர் இருந்தனர். அதில் 15 பேர் ஓரின சேர்க்கை உள்ளவர்களாக இருந்தனர். Look at what happened in Acts chapter 2, and the dead being raised, and you know, the lame being healed, the blind getting to see, mighty things of God. That was how the church was, but now look how much it has deteriorated. That is what Jude seems to be telling the church today. யூதா தன்னுடைய சபை, இப்பொழுது நடக்கும் சபைக்கு என்ன கூறுகிறார் என்றால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அநேக அதிசயங்களும் அநேக அற்புதங்களும் நடந்தன. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் 35 வருடம் கழித்து சபை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அனாவசியமான இந்த பாவத்தின் நிமித்தமாக சபை அழிந்து கொண்டிருக்கிறது. So if you are listening to this message today, the first thing that we need to remember is contend for the faith, agonize for the faith. ஆகவே இன்று நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், முதலாவதாக உங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டியது என்னவென்றால், தைரியமாய் விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். Do not pervert the grace of God and become licentious. That's the second point. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்ட வேண்டாம் என்பது இரண்டாவது பாயிண்ட். Don't take your salvation lightly. Remember what God did to the people of Israel. They were saved, yet they were destroyed later. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனெனில் அந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர், ஆனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். We can never find a greater arbitrator than our Lord Jesus Christ. His judgments are perfect. And so, having that in mind, Jude is going on to say, remember, even the angels never escaped. பாவம் செய்த அந்த தேவ தூதர்களும் தப்பிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை போல நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவருக்கும் கிடையாது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். And then he says, homosexuals, watch out. அதற்கு பின் ஓரின சேர்க்கை உள்ளவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். They were the only ones in the Bible who experienced hell on earth, Sodom and Gomorrah. To remind us now. இன்று நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஓரினை சேர்க்கைக்காரர்கள் தான் இந்த உலகத்திலேயே அவர்கள் நரகத்தை அனுபவித்தார்கள். அந்த இடம் மட்டும் தான் அக்கினியால் எரியப்பட்டது. It says, yet in like manner
these men in their dreamings defile the flesh, reject authority, and revile the glorious ones. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். So I think we can understand this verse better if we also include verse number 9. 9வது வசனத்தையும் நாம் படித்தால் இந்த வசனத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். But when the archangel Michael, contending with the devil, disputed about the body of Moses, he did not presume to announce a reviling judgment upon him, but said, "The Lord rebuke you." பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். So let's put verse 8 and 9 together to understand what the author is saying. இந்த ஆக்கியோன் என்ன கூற விரும்புகிறார் என்று நாம் 8வது 9வது வசனத்தை சேர்த்து நாம் பார்ப்போம். So in verse number 8 it says, rejecting authority inside the church has become a very common thing. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவது சர்வ சாதாரணமாக எல்லா சபைகளிலும் நிகழ்கிறது. So just make a note of these two words, rejecting authority which God has instituted. தேவன் கொடுத்த அந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறது. So that's what's written in verse number 8. 8வது வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கு. What do we take from verse number 9? 9வது வசனத்திலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? He's giving an example what happened when God wanted to bury the body of Moses. மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று அதை அங்கு பார்க்கலாம். So when Satan wanted the body of Moses, பிசாசு அந்த சரீரத்திற்காக தர்கித்த போது, but Michael came, disputed and took the body. பிரதான தூதனாகிய மீகாவேல் வந்து சரீரத்தை எடுத்துக்கொண்டான். So God was able to do what he wanted, but something happened in between. அங்கு ஏதோ ஒரு சம்பவம் இடையில் நிகழ்ந்தது. So when Lucifer came, look at the way Michael is addressing Lucifer. இங்கு பிசாசாகிய லூசிபர் இங்கு வரும் பொழுது மீகாவேல் ஆகிய தூதன் எப்படி கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். So Michael is telling Satan, "The Lord rebuke you." மீகாவேல் பிசாசினிடத்தில் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. See, the angels are very specific about the hierarchy what God has instituted. அந்த அதிகார தேவன் நியமித்த அதிகார படிநிலையை குறித்து மீகாவேல் அவர் நன்கு அறிந்திருந்தார். Because Lucifer was above Michael and Gabriel. இங்கு பிசாசாகிய இந்த லூசிபர் மைக்கேல் மீகாவேலுக்கும் காப்ரியேலுக்கும் மேலாக இருந்தவன். Lord Lucifer had fallen and become Satan. அவன் விழுந்து பிசாசாகிய மாறினாலும் This Michael could not use authority to speak to Lucifer. இந்த பிசாசினிடம் பேச தன்னுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்த முடியாமற் போயிற்று. So he says, "May the Lord rebuke you." ஆகவேதான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று இங்கு கூறுகிறார். So now you know why it's very scary if you reject authority. ஆகவே கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவது பயப்படத்தக்கதான ஒரு காரியமாகும். The second point that comes along by knitting these two verses, people don't take the devil lightly. இங்கு தேவன் நமக்கு கூற விரும்புகிற இரண்டாவது காரியம் என்னவெனில், பிசாசை சர்வ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். Look, how should Christians believe then? அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்ன நம்ப வேண்டும்? So we have to respect authority. That is what Jude is saying. அதிகாரத்துக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டும். So and rejecting authority has become a very common way of life today inside the church. சபையில் இந்த அதிகாரத்தை பொருட்படுத்தாமல் இருப்பது மிகவும் சர்வசாதாரணமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Be watchful. ஜாக்கிரதையாயிருங்கள். Become spiritual. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள். And believe that there could be dangers when you're dealing with the devil that's
the enemy of our souls. நம்முடைய ஆத்துமாவின் சத்ருவாகிய பிசாசோடு நாம் செயல்படும் பொழுது ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. Just because you are a brave person, don't think I can overcome the devil. So how funny it is when people are saying, I bind Satan. நான் பிசாசை கட்டுகிறேன் என்று சர்வசாதாரணமாக கூறுகிறார். நாம் தைரியசாலியாய் இருக்கிறதன் படியாக நாம் பிசாசை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. We cannot handle the devil directly. Only when the Holy Spirit comes upon us and the Holy Spirit's commands, that's when the devil will, be silent. நாம் சாதாரணமாக பிசாசோடு கூட போராட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மிடமிருந்து அதிகாரத்தை கொடுத்தால்தான் அது அடங்கும். So this is a very important point that we need to make note in the church today. ஆகவே சபைகளில் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக நாம் கருத வேண்டும். God has given us all the weapons to fight the devil. We need not fear the devil, but at the same time we cannot take him lightly. That's my message. தேவன் நமக்கு அந்த பிசாசோடு போராட எல்லா ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் பிசாசை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. So you see, verse after verse there is only warnings. ஆகவே ஒவ்வொரு வசனமும் நமக்கு எச்சரிக்கையாக தான் வருகிறது. So let's go to verse number 10 and probably end our teaching for the day. 10வது வசனத்தை பார்த்துவிட்டு இன்று நாம் நம்முடைய பிரசங்கத்தை முடித்து விடலாம். But these men revile whatever they do not understand, and by those things that they know by instinct as irrational animals do, they are destroyed. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். So these men, it talks about these men, the false teachers, the preachers, the ones who propound false doctrines, all these men. இவர்கள் என்று கூறும் பொழுது கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசர்கள், கள்ள உபதேசங்களை சொல்லுகிறவர்களை குறித்து தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. So why do they revile? எதற்காக இவர்கள் அவதூறாய் பேசுகிறார்கள்? Jude is very clear. Because they don't understand these spiritual things, they talk against it. ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாததின் நிமித்தமாக தான் அவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று அருமையாக யூதா இங்கு எழுதுகிறார். When all the people in the church are getting filled with the Spirit and they are talking in tongues, oh, I don't speak, I can't understand, so it can't be true. They talk against it. சபையில் இருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசும் பொழுது எனக்கு அது புரியவில்லை, எனக்கு அது தெரியாது, ஆகவே அதை நான் விசுவாசிக்கவில்லை, அதை குறித்து அவர்கள் தூஷிக்கிறார்கள். So I'm just trying to give you an example. There are so many things in the church today. அநேக காரியங்கள் சபையில் நடைபெறுகின்றன. நான் ஒரு சிறு உதாரணத்துக்காக தான் இதை கூறினேன். These men who talk against, who revile what they don't understand, they do that because they respond instinctively. Look at the words used there. இவர்கள் அந்த புரியாத இக்காரியங்களை தூஷிக்கிற அந்த மக்கள் அவர்கள் உள்ளுணர்வாய் பேசுகிறார்கள். உடனுக்குடனே அவர்கள் பதில் சொல்லி தங்களுடைய உள்ளுணர்விலிருந்து பேசுகிறார்கள் என்று கூறுகிறார். When you respond instinctively or irrationally, very irrational, you are responding like animals. So பகுத்தறிவற்று உள்ளுணர்வினால் நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் மிருகங்களை சுவாபத்தின்படி நடந்து கொள்கிறீர்கள். Woe to them. இவர்களுக்கு ஐயோ என்று 11வது வசனம் கூறுகிறது. So woe unto them who behave like this. இப்படி நடந்து கொள்கிறவர்களுக்கு ஐயோ. Those who do things instinctively. தங்களுடைய உள்ளுணர்விலிருந்து செய்கிற அந்த மக்கள். Those who don't respond scripturally. வேத வசனத்தின்படி நடவாதவர்களுக்கு ஐயோ. And 3 people are brought again from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 மக்களை உதாரணமாக மீண்டும் இங்கு கொண்டு வருகிறார். One is Cain. ஒன்று காயின். The other is Balaam. இரண்டாவது பிலேயாம். And the third is Korah. மூன்றாவது கோரா. So let me finish with that
verse that we saw in 3, contend for the faith. ஆகவே மூன்றாவது வசனத்தில் நாம் பார்த்தது போல தைரியமாக விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். You know, it's been written, I have not twisted any scripture. My desire, my goal is to present the scripture to you as it is. No adding, no subtracting. எதையும் எடுத்து போடாமல் எதையும் அதிகமாக கூறாமல் வசனம் வேத வசனம் எப்படி கூறி இருக்கிறதோ அப்படியே நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. So let's close with a word of prayer. ஆகவே ஜெபத்தோடு கூட நாம் இந்த இதை முடிப்போம். Father, we thank you, Lord, for your word. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி தேவனே. We know it is sharper than a two-edged sword. பட்டயத்தை போல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல உம்முடைய வசனம் உள்ளதப்பா. And we know that it is capable of doing the work for which it is sent forth. அது அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். Lord, we pray that the word that has gone forth will settle in the spirits of your people. இன்று போதிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தையானது மக்களுடைய ஆவிக்குள் நிலைத்திருக்க நீர் கிருபை தாரும். Irrespective of what denomination we are all, Father, we pray that we would all contend together for the faith. எந்த ஒரு சபையிலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க தைரியமாய் நாம் போராட வேண்டும். Help us, Lord, to correct all the errors. தவறுகள் எல்லாவற்றையும் சீர் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Because we have not much of time left as we are all waiting for your coming, Lord. உம்முடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆகவே நேரம் அதிகமாக இல்லையா ஆதலால் வெகு சீக்கிரத்தில் நீர் வரப்போகிறீர். Thank you, Holy Spirit. You are the teacher. நீரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give all glory and honor to you, our Lord and Savior Jesus Christ. In Jesus' name we pray. உமக்கே எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. ஆமென்.